எங்களோட புது வீட்டில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் லில்லியோட தம்பியும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். லில்லிக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் இருந்ததுனால அவளோட தம்பி டேவிடை பார்த்துக்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டு நான் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். நைட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அன்னைக்கு எலக்ட்ரிக் பவர் கட் பண்ணிட்டாங்க. டேவிடுக்கு தூங்குற நேரம் ஆனதும் நான் அவனோட ரூமுக்கு போய் தூங்க சொன்னேன். டேவிட் இருட்டில் தனியாக தூங்க பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னான். எதனால பயமாக இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கிளிக் கிளாக் கிராட்டில் கோஸ்ட்டை நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னான். கிளிக் கிளாக் கிராட்டில் கோஸ்டா அப்படின்னா என்ன, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சின்ன பையன் வேண்டாம் வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். டேவிட் தூங்குற வரைக்கும் நாம் பெட்கிட்டே உட்காந்துருப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் டேவிட் கொஞ்சம் தைரியமாக இருந்தான். டைனிங் டேபிள் மேலே இருந்த கேண்டில் எடுத்துட்டு மாடியில் இருக்கிற டேவிடோட ரூமுக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போனேன். அந்த இருட்டான வீட்டில் இருக்கிற நீளமான படிகள் மேலே ஏறும்போது டேவிட் ரொம்ப பயந்து போயிட்டான். உடனே அவன் என்னோட கைகளை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டான். கிளிக் கிளாக் கிராட்டில் கோஸ்ட் ரொம்பவே பயங்கரமானது அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் என்னை திரும்பி பார்த்தான். அப்படியா, அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். அது இருட்டா இருக்கும்போது மட்டும்தான் வரும், அதனால அந்த கோஸ்ட்டை யாருமே சரியா பார்த்ததில்ல. ஆனா அந்த கோஸ்ட்டை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உடனே அந்த கோஸ்ட் அவங்களோட உடம்ப உருக்கி குடிச்சிடுமா. குடிச்சிட்டு அவங்களோட எலும்பு கூட சீலிங்ல தொங்க விட்டுடும். சீலிங்ல தொங்கிட்டு இருக்கிற எலும்பு கூடுங்க எல்லாமே காத்துல அசையும் போது கிளிக் கிளாக் கிளிக் கிளாக் அப்படின்னு சவுண்டு வரும். அதனாலதான் அந்த கோஸ்டோட பேரு கிளிக் கிளாக் கிராட்டில் கோஸ்ட் அப்படின்னு டேவிட் சொன்னதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த கதையை உனக்கு யார் சொன்னா அப்படின்னு டேவிட்ட கேட்டப்போ இது கதை இல்லை, உண்மை அப்படின்னு டேவிட் சொன்னான். நாங்கள் டேவிடோட ரூம் கிட்ட போனதும் அவனோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணோம். ஆல்ரெடி ரூம்குள்ள விண்டோஸ் ஓப்பன்ல இருந்ததுனால விண்டோஸ் வழியாக வீசின வேகமான காற்று எங்களோட கேண்டில் லைட்டை அணைச்சிடுச்சு. டேவிடோட ரூம்குள்ள காற்று வேகமாக வீசினதும் அவனோட ரூம் சீலிங்கில் இருந்து கிளிக் கிளாக் கிளிக் கிளாக்னு சத்தம் கேட்டுது. ஜன்னல் வழியாக வந்த அந்த நிலா வெளிச்சத்தால் சீலிங்கில் தொங்கிட்டு இருந்த எலும்புக்கூடுகளை நான் பார்த்தேன். அந்த இடத்த விட்டு நான் நிச்சயமாக ஓடி போயிருப்பேன், அந்த பிஞ்சு கைகள் என்னை ரூம்குள்ளே இழுக்காமல் இருந்திருந்தா.